நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆண்டுல நம்ம பாதி வெற்றிய அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு நல்ல தொடக்கமாக இன்றைய நிகழ்வு அமைகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைய சிறப்பு விருந்தினர் அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடையவர். ஆள் பார்க்கறதுக்கு தான் முழுமையான தோற்றத்தில் இருப்பாரு. ஆனா அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் உங்களை தாண்டிலும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர். உங்க அளவுக்கும் பேசுவாரு, குழந்தைகள் அளவுக்கும் பேசுவாரு, உங்களை தாண்டியும் பேசுவாரு, எங்களை தாண்டியும் பேசுவாருங்கிற மாதிரியான எல்லா நிலைகளிலும் பேசக்கூடிய ஒரு மனிதர். ஏன்னா அவருடைய பேர் வந்து திரு சோ வினய் தீர்த்தான் ஐயா அவர்கள். அவருடைய நேம் பாத்தீங்கன்னா இங்கிருந்தெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஐயாவுடைய ரோல் மாடலா வச்சுட்டு நம்ம பார்க்க முடியும். எல்ஐசி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துல 40 வருஷம் சிறக்க பணியாற்றிருக்கிறாரு. டிவிஷனல் மேனேஜரா இருந்திருக்கிறாங்க. மேனேஜர் போஸ்டிங்லயே வந்து அந்த காலத்துல 40 வருஷம் சர்வீஸ்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நிறுவனத்துல இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு சேர்றோம், ஒரு 3 மாசம் 6 மாசம் அதோட எனக்கு பிடிக்கல, அங்க இருந்து வெளியே வந்துட்டேன். இன்னொரு நிறுவனத்துக்கு போய் சேர்றோம், அங்கேயும் எனக்கு பிடிக்கல, அங்க எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா 40 வருடங்கள் ஒரே நிறுவனத்துல அயராது பாடுபட்டு ஒரு உயர்ந்த பதவியில இருந்து ஐயா ஓய்வு பெற்றாங்க. அதோட சரி நாம தான் ஓய்வு பெற்றுட்டோமே, நம்ம வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான எண்ணமும் கிடையாது. நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இந்த இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, பள்ளி கல்லூரிகள்ல, நிறுவனங்கள்ல, அதே போல நிறைய ஐடி நிறுவனங்கள், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இல்லைனாக்கா அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கண் முனைப்பு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. வாழ்வியல் திறன் பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான திறன் பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு நமக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு. பல முறை முதல்வர் அவர்கள் ஐயாவை பத்தி சொல்லுவது, அவருடைய நேரம் வந்து நமக்கு கிடைக்கல. நம்ம முயற்சி பண்ணும் போதெல்லாம் ஐயா வந்து சொந்த ஊர் பாத்தீங்கன்னா காரைக்குடி. காரைக்குடியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்து திரும்ப போகணும். நமக்கு பிரயாணமே கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் ஆயிடும் வர்றதுக்கு மட்டுமே. திரும்ப போறதுக்கு அப்படின்னாக்கா ஒரு நாள் முழுக்க இதுக்காக செலவிட வேண்டிய சூழல் இருக்கு. அந்த மாதிரியான நிலையில ஐயா வந்து இருந்தாங்க. பல முறை சொன்னதுக்கு அப்புறம் போன வருஷம் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக எப்பவும் 2 நாட்கள் ஓரியன்டேஷன் அத பயிற்சி வந்து கொடுப்போம். ஐயா வருகையினால அத முதல் முறையா இந்த 25 ஆண்டு கால சூழல்ல 3 நாள் ஓரியன்டேஷனா போன வருஷம் தான் நடத்தணும். அதுல முக்கிய இடத்தை வந்து வகித்தது வந்து ஐயா நிறைவு விழாவில் வந்து ஐயா கலந்துட்டு அருமையான ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதோடைய தொடர்ச்சியா இப்போ ஸ்ரீமடத்துல நடந்த இந்த திருக்குறள் உரைக்கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய அறத்துப்பாலுக்கு வந்த உரைகளை எல்லாம் தொகுத்து வெளியிட்ட நூல் வெளியீட்டு விழாவிலும் கல்வியாளர்களை சிறப்பு செய்கிற நிகழ்ச்சியிலும் ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்பட்டது என்ற தகவலை இந்த நேரத்தில் இங்கே பதிவு செய்து கொண்டு, இப்பேற்பட்ட ஒரு மனிதர் இன்றைய தினம் நமக்கு இலக்கியத்தில் மேலாண்மை என்ற அற்புதமான தலைப்பு. நீங்க எந்த மாணவராக இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்த மாணவராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஏற்ற வகையில உங்களுடைய துறை சார்ந்து பேசுவதில் வல்லவர் இவர். அந்த மாதிரியான ஆற்றல் படைத்த ஒரு நபர் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரியான அவருடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர வருகை தந்துள்ள ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இது போன்ற பல்வேறு அமைப்புகளை நிறுவி அதனை தொடர்ந்து கண்காணித்து வருகிற துறை தலைவர் அவர்களையும், இந்த அமைப்பு பொறுப்பாளர்களாக இருந்து ஒரு பக்கம் மாணவர்களையும் பாடங்களையும், இன்னொரு பக்கம் இந்த நிகழ்வுகளையும் நடத்தி வருகிற ஆசிரியர் பெருமக்களையும், தமிழ்துறை பேராசிரியர்களையும், மாணவ நண்பர்களையும், அத்துணை நபர்களையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பங்கேற்கக்கூடிய விருந்தினர் அவர்களை சிறப்பு செய்வதற்காக நம் துறை உதவி பேராசிரியர் முனைவர் நீலமேகன் ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கின்றேன்.
தற்போது களம் கதாநாயகரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கேயம் அன்பு பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தேனும் பெறார். முதலிலே இந்த அமைப்புக்கு காரணமான ஸ்ரீ மடத்தினுடைய பெரியவர்களை எல்லாம் வணங்குற. அடுத்து இந்த கல்லூரிய மிகச் சிறப்பாக நடத்தி செல்கிற முதல்வர், பெருந்தகையாளர், பேரறிவாளர், ஒரு சிறிய நிறுவனமாக இருந்து இன்று பரந்துபட்ட நிறுவனமாக பல்லாயிரம் பிள்ளைகள் படிக்கிற நிறுவனமாக இதை மாற்றி அமைத்திருக்கிற பெருமைக்குரிய திரு KR வெங்கடேசன் ஐயா அவர்களையும் அவரோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றுகிற பேராசிரியர் பெருமக்களையும், குறிப்பாக உங்களுடைய துறை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் மிகுந்த ஒரு ஈடுபாடும், எதிரே ஈடுபாடு வேணும், அந்த ஈடுபாடும் ஒரு பேரறிவும் உடைய பெருந்தகையாள் திரு ராதாகிருஷ்ண ஐயா அவரோடு இணைந்து செயலாற்றுகிற என்ன அருமுக்கிய கூட இருக்கிறார் திரு கணபதி ஐயா, திருமிகு சிவகாமி சுந்தரி வேறும் பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் வழங்கி உங்களுக்கு எனது வாழ்த்தை சொல்லி இந்த உரையை தொடங்க. குறிப்பா எல்லாரையும் ஒரு நோட் புக் வச்சுக்க சொன்னோம். இது பொற்றாமரை மன்றம். அந்த பொற்றாமரை மன்றத்துல ஒரு இடம் கிடைக்கிறது. பொற்றாமரை மன்றம் எங்க இருக்கு? புராண காலத்துல எந்த ஊர்ல இருக்கு? மதுரையில சங்க பலகை. தெரிஞ்சுங்க, நீங்க தமிழ்துறை மாணவர்கள், வரலாறு முக்கியமாப்பா. பொற்றாமரை மன்றம் அது அந்த சங்கப்பலகையில் இடம் கிடைக்க அங்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, என்ன பாடுபட்டிருக்காங்க, எவ்வளவு அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இடம் கிடைச்சது. எனக்கு ஒரு இடம் கிடைச்சது. எனக்கு அப்ப ஏன்னா நான் அறிவியல் மாணவர். இன்சூரன்ஸ் துறையில 40 ஆண்டு காலம் பணியாற்றியவர். அதுல இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்புல ஃபெலோ, அதான் உச்சபட்ச படிப்பு அங்கே. அந்த படிப்பு முடித்தவர். அதனால இன்சூரன்ஸ் மாணவர். ஆனால் தமிழ் ஆர்வம், தமிழ் மேல தீராத பற்று, தீராத காதல், பேஷன் சொன்னாங்க. அது இருக்கிறதுனால தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார். எழுதுங்க பார்க்கலாம். தெள்ளுற்ற தமிழ் அமிழ்தின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டு. நோட்டு இல்லையா? கண்டங்களே எடுத்துட்டாங்களா? கண்டுகளா? தெள்ளுற்ற தமிழ் அமிழ்தின், இந்த 3 சொல்ல எனக்கு போதும். தெள்ளுற்ற தமிழ் அமிழ்தின் சுவை கண்டார்,
என்னதை கண்டாரா? இங்கு அமரர் சிறப்பு கண்டார். அமரர் சிறப்பு என்னப்பா? தேவர்களுடைய சிறப்பு என்ன? சாகா தமிழ் சாகா. அப்புறம் அமிழ்து. அமிழ்துன்னு திருக்குறள்ல எத்தனை இடத்துல வருது தேடுங்க, எழுதுங்க. அமிழ்து அமிழ்து எத்தனை இடத்துல திருக்குறள்ல வருதுன்னு தேடு. என்ன தேடுறியா? மனசுல எழுதுறியா? செவிகள் செவிகள் நெஞ்சுகளனாக என்று சொல்லுது. நெஞ்சுகளனாக செவிகளை வாயிலா எழுதுறியா? என்ன போய் தேட சொல்லியிருக்கேன்? திருக்குறள்ல அமிழ்துன்னு எத்தனை இடத்துல வருதுன்னு தேட சொல்ற. ஏன்னா தமிழ் அமிழ்துனாரு, தமிழுக்கு அமிழ்துன்னு சொல்லி ஏறினாரு. அது என்ன தருகிறது? எங்கள் உயிருக்கு உயிருக்கு என்ன? அமிழ்துங்கிறது ரெண்டு இடத்துல வருது. ஒன்று வான் என்று வழங்கி வருதலால், திருக்குறள் என்ன பண்ண திருக்குறள்? வான் என்று வழங்கி வருதலால் என்று உணரப்பார் மழை அமிழ்தலாம். இன்னொன்னு உருதொரும் உயிர் தழிப்ப தீண்டலால் பேருக்கு அமிழ்தின் இயன்றன தோல்னு என்ன சொல்லுது? எந்த பால்ல சொல்லுது? எந்த பால்ல சொல்லுது? அத பத்தி நீங்க வளர்ந்த மாணவர்கள் உங்கள்கிட்ட பேசலாங்க. அதாவது என்னுடைய மனைவியின் காதலியின் தோள்களை நான் தொடுகிற போதெல்லாம் என் உயிர் தழிக்கிறது. உடல் தழிக்கிறதுக்கு மழை, உயிர் தழிப்பதற்கு என்னவா? என்னுடைய மனைவியின் காதலியின் தோள்களை தொடுகிற போதெல்லாம் என்ன தழிக்குதான்? உயிர் தரும் உயிர் உருதொரும் உயிர் தழிப்ப. இந்த திருக்குறள்ல முதல் வரி எழுதிங்க. உருதொரும் உயிர் தழிப்ப தீண்டலால் பேருக்கு, பேதைனா பெண்ணுன்னு தான் சொல்ற, பேதைக்கு அமிழ்தின்றி என்ற தோல். அப்ப இந்த அமிழ்து உடலும் உயிரும் தலைக்குது, அது சாவாமல். சரியா? அப்ப தமிழமுதின் சுவையை காண சொல்றேன். அவங்கள என்ன சொல்ற? நீங்க சுவையை கண்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? பாரதி சொல்கிறான், அமரர் போல வாழலாம். 39 வருஷம் வாழ்ந்தவன் அமரர் போல வாழலாம். எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கான் பாரதி? சொல்லுங்க. அது கண்ணுல எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப பாரதி வாழ்த்து? எத்தனை வருஷம்? 120 ஆண்டுகள் பாரதி வாழ்ந்து. ஆனால் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அமரர் போல. நீங்க எல்லாம் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தம்பி. பேராசிரியர்களாக இங்க ஒரு காப்பாட்சியர் இருக்காரு. மியூசியத்துல, அருங்காட்சியகத்துல ஒருவர் இருக்காரு. உமாச்சந்திரன் சங்கர். அவரு தமிழ்துறை படிச்சு வந்தவங்க தான். ஊடகவியல் பெருசு இருக்கு. நீங்க தமிழ் படிச்சா என்ன பண்ணலாம்னு நினைக்காதீங்க, நிறைய வாய்ப்பு. ஆசிரியரும் பேராசிரியரும் மட்டுமல்ல, மிகச்சிறப்பான என்ன இருக்கு? வாழ்க்கை இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க தம்பி, தயவு செஞ்சு. A+B² அது எங்கேயாவது வாழ்க்கைக்கு பயன்படுமா? இல்ல கேக்குறேன், அது வாழ்க்கைக்கு எங்கேயாவது பயன்படுமா? சங்க இலக்கியம் சொல்றாரு, சொல்றாரு, இன்னாதம்மை உலகினர். இன்னாதம்மை உலகினர் இனிய காண்பர் அதன் இயல்புணர்ந்தோரேன. என்னவா?
என்னமா சொல்லித் தருது தமிழ்? இன்னாதம்மை உலகுன்னு முதல்ல சொல்றார். இந்த என்ன எதுவும் ஃபேரா நடக்கணுங்கிறது இல்லை. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஃபேர். ஆனாலும் என்ன காணணுமா? இனிய காண்பர், இனிய காண்பர் அதன் இயல்பு நடந்தோரே எழுதுகிறார். அதன் இயல்பு உணர்தல், உலகத்தினுடைய இயல்பை உணர சொல்லிக் கொடுக்குது சங்க இலக்கியம். அப்ப அப்ப இது எதை சொல்லுது? இது பயன்படும். நீ கவலையில் இருக்கிற போது அதுல இருக்க போது வேலை கிடைக்கலையே அப்படின்னு இருக்கிற போது நிலம் என்னும் நல்ல நகுமா. வேலை கிடைக்கலன்னு சொல்றோட பார்த்து என்ன பண்ணுமா? எது? நிலம் எழுதுப்பா. நிலம் என்னும் நல்லாய் நகுங்க இளம் என்னும் அசையில் இருப்பாரின் இளம் இல்லையே. இளம் என்னும் அசையே இருப்பாரின் நிலம் என்னும் நல்லாய் நகும் என்ன பயன்படுத்தலேன்னு சொல்லுமா? நிலம் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் தமிழ் சொல்லாதது இல்லை இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா என்ன சொல்ற? இளம் என்று அசையே இருப்பாரை காணின் யார் சிரிப்பா? யார் சிரிப்பா? இந்த நிலம் சிரிக்குமா? நீங்க இந்த பயன்படுத்தலையே சிரிக்குமா? சரியா? பயன்படுத்த இந்த பொற்றாமரை மன்றம் சொல்ல ஆரம்பிச்சு விடதோடு வந்துட்டேன். அதுல இடம் கிடைக்கிறது. இந்த சங்க இலக்கியம் நீங்கள் பேறு பெற்றவர்கள் சொல்ற எந்த துறையில் படிப்பதையும் விட நமக்கு வாழ்வியலை சொல்லித் தருகிறது தமிழ். நான் என்னமோ இங்க தமிழுக்கு கைதட்டுற நல்லா கத்துக்கல. அப்ப பேரு பெற்றவர்களப்பா. நாங்க என்ன படிச்சு? அறிவியல் படிச்சு, இன்சூரன்ஸ் படிச்சு, மேனேஜ்மெண்ட் படிச்சு, ஆனால் தமிழ் எங்களை உயிரோடு வாழ வைக்கும், உயிர்ப்போடு வாழ வைக்கும். சரியா? இன்றைக்கு நமது ராதாகிருஷ்ணன் சாரு தமிழில் என்ன என்ன தலைப்பு கொடுத்திருக்காரு? என்ன தலைப்பு? இலக்கியத்தில் மேலாண்மை. மேலாண்மைன்னு எழுதுங்க. நான் எழுத சொல்றது வழக்கம். ஏன் எழுதுறது? நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்த்தேன். கொஞ்ச நேரம் எல்லாம் தூங்கிக்கிறார். சரிங்க தம்பிகளா? பேனா வச்சுட்டு நான் சொல்றதை செய்யுங்க. என்ன செய்ய சொல்றேன்? இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யாதா இருக்கா? சொல்ற எங்க வேற யாரும் பேசக்கூடாது. தெரிஞ்சதான் செய்ய. Put your index finger on your cheek. எல்லாம் செய்ய. செய்யவா? செய்யவா? இதுக்கு வேற இண்டெக்ஸ் ஃபிங்கரு. எதுக்கு? அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஃபிங்கர். சரியா? இதுக்கு பேர சீக்கு. சீக்கு எது? இது. நீங்க என்னப்பா செஞ்சீங்க? நான் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். என்னவா? நான் கேட்கிறேன். நல்ல ஆறு, நல்ல அருமையான நான் கேட்கிறேன். I see, I remember. I see. நான் பார்க்கிறேன். நான் பார்க்கிறேன். I do, I understand. இப்ப 3 வார்த்தை சொல்லிருக்கேன். என்னென்ன வார்த்தை எழுத சொல்ல போறேன்? Here, சந்தோஷப்பட்டு 3 வார்த்தை. அப்ப 3 வார்த்தை. இத வச்சு நீங்க கதவசம் எழுதணும். எப்பவுமே எழுதுறது எப்படின்னா முழுவதையும் எழுதுறது இல்லை.
ஒரு குறிப்பு எடுத்துட்டு அதை வச்சு சார் என்ன சொன்னாரு, இது ஒரு ஐஸ் பிரேக்கிங் மாதிரி. அப்ப இந்த டூ அப்படின்றதுல அது ஆக்ஷன் என்ன எழுதுறீங்க, ஆக்ஷன் அருமை. அதாவது நம்ம நேற்றைய கவலையிலும் நேற்றைய கவலையிலும் நாளைய பயத்திலும் இந்த நொடியை தொலைத்து விட்டோம். என்ன பண்ணிட்டோம்? நேற்றைய நாளைய இந்த நொடி கடந்த நொடி ஆயிடுச்சு. சரியா? ஏதோ கனவுக்கு போயிருக்கு, டக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்க போது எங்க போகுது. அப்ப நீ செயல் நன்றேன் ஒல்லும் வகையான் செயல் நன்றேன். தமிழ் என்ன சொல்லுது? என்ன நன்றே? செயல் செயல் திட்டமிட்டுதான் செயல்படணும், ஆனால் செயல்படணும். திட்டமிடுறதுக்கு ஒரு 5 நிமிடம்னா நீ செயல்பட முழு நேரமும் செயல்படுதல். இங்க பாருங்க, நீ செயல்பட்டா நேற்றுல இருக்க மாட்டேன், நாளையில இருக்க மாட்டேன். எங்க இருக்க? இந்த பிரசன்ஸ். இந்த முதல் ஸ்லைட் என்ன சொல்லுது? முதல் ஸ்லைட் வந்து எனக்கு என்ன சொல்லுது? மேல என்னடா இருக்கு? இருத்தல் விதிங்கிறார். லா ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல். இங்க முதல்வர் இருந்தா அந்த பிரசன்ட் எப்படி இருக்கும்? இந்த இதனுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. துறைத் தலைவர் இன்னைக்கு வேற ஒரு மீட்டிங், எல்லாரும் முதல்வருடைய மீட்டிங் போயிட்டார். அவர் இருக்கிற போது இங்க பிரசன்ஸ் எப்படி இருக்கும்? பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். பிரசன்ஸ்ங்கிறது இப்ப திருக்குறளை வச்சுதான் நான் சொல்ல போறேன். ஆழ்வினை உடைமை என்ன சொல்றாரு? மேல் ஆண்மை. மேலாண்மை. என்ன மேலாண்மை? எழுதுங்க. இலக்கியத்தில் மேலாண்மை. ஆண்மை அப்படின்னா ஆழ்வினை உடைமை. அது ஆண்மைனா ஆண் மட்டும் இல்ல, பெண்ணும் அதுல சேர்ந்தது. ஒருத்தருக்கு சொன்னா, ஒரு ஆணுக்கு சொன்னா ஒருத்தருக்கு சொன்னதா அர்த்தமா? சரியா? ஒரு பெண்ணுக்கு சொன்னா ஊருக்கே சொல்றது மாதிரியா? ஒரு பெண்ணுக்கு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு சொல். இத்தனை குடும்பம் ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. ஏமாப்புனா பெருமை, எழுமையும் ஏமாப்புடைத்து. அப்படின்னா எத்தனை பேருக்கு நீ சொல்ல பெரியோ தெரியல. இந்த எக்ஸசைஸ எத்தனை பேருக்கு நீ சொல்ல பெரியோ தெரியல. எழுதுதலை வலியுறுத்துகிற எக்ஸசைஸ் நான் சொன்னேன். புரியுதா? இப்ப என்ன சொல்ற? ஆழ்வினை உடைமையிலே எழுதுறாரு, இறை மாட்சின்னு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இறை மாட்சின்னு எழுதுறாரு. அவர் சொல்லாத எவரு சொல்லாத தம்பி ரொம்ப சிந்தனையா இருக்கீங்க. பேருங்க கோகுல். என்ன எழுதியிருக்கீங்க வரைக்கும்? மகிழ்ச்சி. உங்களுடைய தேர்வு முறையே எழுதுறது. அதனால எழுதுங்க. எழுதுறதுக்கு நிறைய விலை நிறைய இருக்கு. அப்ப என்ன சொல்லுறாங்க? திருக்குறள்ல இல்லாத வேளாண்மை தத்துவம் இல்ல. நான் யாவர் இந்த மொழிகளிலே அப்படி அதை நினைச்சு சொல்லல. அவரு எல்லா மொழிகளும் அவருக்கு 7-8 மொழிகள் தெரியும். நானும் ஓரளவு படிச்சிருந்தான். ஆங்கில மொழியில தொடர்ந்து படிக்கிறேன், ஆங்கில மொழியில பேசுறேன். சரியா? என்னுடைய யூடியூப்ல
நானும் ஒரு உரை இருக்கு, யூடியூப்ல போய் பாக்குறீங்களா? என்னென்னத்தையோ பாக்குறீங்க, இதையும் சேர்த்து பாருங்க. சரி, அதை பார்க்க வேண்டாம் நான் சொல்றேன். எந்த தலைப்புல போட்டு பார்க்கணும்? சோனா வினை தீர்த்தான், சொக்கலிங்கம் வினை தீர்த்தான். சோ வினை தீர்த்தான்னு நீங்க போட்டீங்கன்னா எத்தனை வீடியோ வந்துக்கிறேன்? அது இலக்கியம் சார்ந்தும் பயிற்சி சார்ந்தும் ஆங்கில நூல்களின் தமிழையும் சொல்லியிருக்கேன். சரியா? அது தவிரவும் கூகுள்ல தம்பி என்ன பிரச்சனை இல்லையே, கூகுள்ல S.VINAI கூகுள்ல VINAI THWRTHAN வினை தீர்த்தான். இத போய் தேடுனீங்கன்னா நான் பேசுறத என்னுடைய இதுல நானே போட்டுக்கிறேன். நான் மற்ற தளங்கள்ல இப்ப நிறைய பேசுறேன். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆளு வேண்டாம், ஒரு ஒரு கேமராவுக்கு முன்னாடி அனாதை பிள்ளை மாதிரி உட்கார்ந்து நம்மளே பேசணும். அது மாதிரி பேசுறத நான் என்னுடைய இதுல போட்டிருக்கேன். ஆனால் வேற வேற தளங்களில பேசுறத அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னு ஒரு தளத்துல நிறைய முறை இருக்கு. மைண்ட் யுவர் மைண்ட், மைண்ட் செட். சரியா? இன்னொன்னு திருவண்ணாமலை FM, அதுல கிட்டத்தட்ட 40 இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இன்று நான் சொல்லாததும் அதுல கிடைக்கும். இந்த எழுதுனா, அதாவது புரிந்து கொள்வீர்கள், எழுதுதல், புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கேட்டது என்னாச்சு, காத்தோட போயிடுச்சு. பார்த்தது என்னாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு. எழுதுனா புரிந்து கொள்வீர்கள், ஐ அண்டர்ஸ்டாண்ட். டூ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு போட்டு புரிந்து கொள்ளுவேன், புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு எழுதுங்க. எதுக்கு பக்கத்துல டூ போயிடுறேன். அப்ப புரிந்து கொண்டது நம்மை விட்டு ஒருபோதும் நீங்காது. புரிந்து கொள்ளாதது நம்மோடு எப்பொழுதும் தங்காது. எழுதுங்க விஷயம். புரிஞ்சுக்கிட்டா நம்ம விட்டுவாரு, புரிஞ்சுக்காது நம்மகிட்ட இருக்காது. அப்ப புரிந்து கொண்டது நம்மை விட்டு ஒருபோதும் நீங்காது. புரிந்து கொள்ளாதது தங்காது, நம்மோட தங்காது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல சொன்னார். என்ன சொன்னாரு? பொருள் உணர்தல். எழுது பக்கத்துல, பொருள் உணர்ந்து. ஐயோ கொள்றீங்களா சார், இவ்வளவு எழுத சொல்றீங்களேன்னு சொல்றீங்களா? ஒருவேளை இதை திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு இது பயன்கள். பொருள் உணர்ந்து படிக்கிறது. எப்படி படிக்கணுமா? உணர்ந்து படிச்சா அது புரிஞ்சிடும். புரிஞ்சது நம்ம விட்டு போக. எனக்கு நிறைய ஆங்கில நூல்களை நான் வச்சிருக்கனால ரொம்ப நேரம் தமிழ் கல்வியில இருந்தாலும் தூதுன்னு அதிகாரம் நிறைய இருக்கு. நான் இந்த தலைமை பண்புக்கு, ஆளுமை பண்புக்கு ஒரு அதிகாரம்னு தேர்ந்தெடுத்தா அவரை பண்புகளை சொல்றார். பண்புகளை சொல்றார். என்னென்ன பண்பு சொல்றாருன்னா, முதல் விஷயம், இத சொன்னாவே ரொம்ப அந்த புத்தகம் எழுதுனவங்க பேர் என்ன? அமி கடி. என்ன கடி? ஏதோ அது பிரணவன் தான், அது ஒரு பேர். அதனால எப்படி வேணுமானு அதை உச்சரிக்கலாம். சரியா? நீங்க போய் தேடுங்க, எழுது தேடுங்க. தேடினால் தேடாததும் கிடைக்கும். தேடுங்கள், பலன தேடுங்கள், எழுத தேடுங்கள். தேடினால் தேடாததும் கிடைக்கும். நான் இந்த புத்தகத்தை தேடி போகல. நான்
இந்த திருக்குறள் தேடி போனேன், எனக்கு இந்த புத்தகம் கிடைச்சிருக்கு. அது என்ன சொல்லுது? அந்த பிரசன்ஸ பத்தி பேசுது. இது என்ன? அறிவு, குரு, ஆராய்ந்த சொல்லுங்க. அந்த திருக்குறள் ஒரு திருக்குறள் சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. அறிவு, குரு, ஆராய்ந்த சொல்வன்மை. எதுக்கு? மூன்றன் தெரிவுடையான். தெரிவுனா என்ன? அது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு. புரிந்து கொண்டது, புரிந்து கொண்டது ஒருபோதும் நம்மை விட்டு போகாது. செறிவுடையான். எதுக்கு சொல்றாரு? எதுக்கு செறிவுடையான் எதுக்கு சொல்றாரு? கடைசி வரி என்ன? திருக்குறளை படிக்கிற முறையில எதுக்கு? செல்க வினைக்கு செயலாற்ற தொழிலாற்ற அந்த தூது சொல்றார். இப்ப இந்த உரு அப்படிங்கிறத ஒன்றை நம்ம டிஸ்கஸ் பண்ணாலே இந்த வகுப்பே முடிஞ்சுது. உரு எழுதிங்க. உரு உருனா என்ன நினைக்கிறீங்க? உரு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? உரு அருமை. அப்புறம் உரு அப்படின்னு ஏற்பட்டு என்னென்னலாம் நினைக்கிறீங்க யோசிக்கிறீங்க. எழுதுவேன். உரு அப்படின்னா என்னென்னலாம் நினைக்கிறீங்க? தம்பி சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் உருன்னா என்ன, அதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். சரியா? என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? உருல உடல் மொழி. உருனா எதெல்லாம் உருல வருது? என்னென்னலாம் வருது சொல்லி நினைச்சு பாருங்களேன். பாடி லாங்குவேஜ் சொல்லலாம். உங்களுடைய தோற்ற பொலிவுகள் வருது. என்னென்னலாம் வருது? பொலிவு. அந்த எழுத்து எப்படி வரணும்? நீங்க தமிழ் மாணவர்கள் நிறைய பேர், நான் ஒரு பொண்ணை கேட்கிறேன், பேர் என்னன்னு? தமிழ் செல்வி. என்ன பேரா? தமிழ் செல்வி. அதுக்கு ஒரு பேச்சாளர் பேசுறாரு. கல்விதப்பில் அடைந்த வீரான். என்ன விதத்துல அடைஞ்சாரா? எதுல? அவர் எதுல அடைஞ்சாரு? கல்விலே அடைஞ்சு கல்வி குடிச்சாரா? கல்விதப்பில் அடைந்த வீரான கல்விதப்பின்னு அந்த லகரத்தை போட்டு அப்படியே அடிச்சுட்டாரு. எழுதி. ஐயோ பாவமா. கல்லூரின்னு சொன்னா கல்லூரிங்கிறாரு. நீங்க முக்கியமா தென்னுத்த தமிழ்ல முக்கியம் என்ன? அந்த எது? ஒலி. தொழில மாத்துது. புரியுத? யாராவது தமிழ்ல ஒலிக்கிறதுல பிழை இருந்தா அத முதல்ல ஒலிக்குங்க. நீங்க தமிழாசிரியர், தமிழ் பிள்ளைகள் கெட்ட பேச்சு பேசுறது இல்ல, கேட்ட பேச்சு பேசுது. புரியுதா? நீ என்ன தமிழ் சொல்லிக் கொடுக்குறியோ அதைத்தான் அவன் பேசும். அதனால எதுல கவனம் வேணும்? ஒலிப்புல கவனம் வேணும். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அந்த தம்பி பொலிவுன்னு சொன்னதுக்கு நல்லா சொல்லி அதை பாராட்ட. தோற்ற பொலிவு. நிறம் எழுது. இத பத்தி நிறைய பேசணும். நிறம், அழகு, முக அழகா, ஒப்பனை அழகா, பூச்சி அழகா. அழகு எது? அழகு எழுது. அழகு எதை பார்க்கண்டு? நமக்கு திருவாசல் மணிமுத்தர் இருக்காரு. அது என்ன சொல்லுது? புறந்தோல் போர்த்தி புழு அழித்து மூடி வந்திருக்கமா. எப்படி வந்திருக்கோம்? இதை எழுதுங்க ஒரு வார்த்தை. புறம் தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி இருந்துச்சு. என்ன சொல்லுது? உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன? ஒண்ணு இல்லது. உள்ளே இருக்கிறதெல்லாம் அழுக்கு.
மலம் சோறும் 9 வாயில். நமக்கு எத்தனை வாயில் இருக்கு? 9 வாயில். 2 மூக்கு இருக்கு, 2 கண்ணு இருக்கு, மற்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். 9 வாயில் மலம் சோறு தான். அத மூடி எதால மூடியிருக்கா? தோலால. ஒண்ணு சிவப்பா இருக்கு, ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒண்ணு நெட்டையா இருக்கு, ஒண்ணு குட்டையா இருக்கு. அதை மாத்த முடியாது. கண்ணு நிறத்தை மாத்த முடியாது. என்ன பண்ணலாம்? நிறத்தை மாத்த முடியுமா? ஸ்ரீதேவி அந்த காலத்துல மூக்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஆபரேஷன் பண்ணி அசிங்கமா போனாங்க. சரியா? அதை நம்மளால மாற்ற முடியாது. இந்த உருவம், நீ நாளைக்கு எத்தனையோ இன்டர்வியூக்கு போற, பேச மாட்டேங்குது பிள்ளைங்க. போனா, தம்பி இங்க வந்து ஒரு 4 வரி சொல்லுன்னு ஒரு கிளாஸ் ஒரு இதுல சொன்னேன். இப்படி கோடிக்கிறாரு, இப்படி கோடிக்கிறார். என்னவா சொல்லிட்டா? பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. நேர்கொண்ட பார்வை. பாரதி என்ன சொல்றான்? நெஞ்சில் ஆட்டும் அஞ்சாத நெறிகள். எப்ப நேர்கொண்ட பார்வை வரும்? அச்சம் இல்லாத நெறிகள் இருந்தால்தான் என்ன வரும்? அப்ப அழகு எங்கே இருக்குன்னா, சித்தம் அழகுன்னு. என்ன அழகு? சித்தம் அழகியார் பாடாரோனும் சிவன். என்ன அழகா? உள்ளம்தான் அழகு. உன்னுடைய தோற்ற பொலிவு எங்க வரணும்? மைண்ட் செட் எதுல வரணும்? உள்ளத்துல வரணும். உனக்கு இந்த புன்சிரிப்பு எங்க வரணும்? உள்ளத்துல வரணும். உள்ளத்துல ஏற்படுகிறது உவகை, முகத்திலே வெளிப்படுவது சிரிப்பு. முருவன் என்ன சொன்னேன்? உள்ளத்துல எழுவது உவகை, உவகை முறுவல் புன்னகை. இது 2 எழுதுனா போதும். அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு அணிகலன் தர்றேன். சரியா? நாத்தா மாதிரி வச்சுக்கீங்க. சரியா? என்னுடைய பேத்திலாம் நிறைய பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாங்க. நீங்களும் அது மாதிரி போகணும். ஒவ்வொருத்தரும் பல இலக்கங்கள் சம்பாதிக்கிற நிலையில இருக்காங்க. ஆனா நான் சொல்றது கேட்டாங்களா தெரியாது. பட் பார்த்துருக்காங்கல்ல, நான் பேசுறது, எழுதுறது, பேஸ்புக்ல எழுத தொடர்ந்து விளைநித்தன் வீணும்னு ஒரு தலைப்பு அதெல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்துதான் வளர்றாங்க. பிள்ளைகள்ல பேரண்டிகளை முக்கியம் என்ன பார்த்துதான் செய்யறாங்க. நம்மளத்தான் ரிப்ளிகேட் இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்? அந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு தந்துட்டு போறேன். உருவத்து 1 புன்னகை. எழுதுங்க. இது இல்லையா தர்றேங்கிறதால இருக்கு. முருகல்னாரு கம்பராமாயணத்துல இலக்கியத்துல ஒரு இடம் சொல்கிறேன். முன்பு என்னை அந்த முந்தினா முன்புன்னு வச்சுக்கலாம், முந்தி வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். முந்தி அம்முறுவல் உண்டதே. முந்தி அம்முறுவல், அந்த அழகிய முறுவல் உண்டதேன. அவனுக்கு என்னெல்லாம் இருந்துச்சா? இந்திர நீலமுத்த குஞ்சி, அதாவது அவனுடைய முடி கருகிறது இருந்துச்சா? இந்திர நீலம் அதை எழுதிய போய் தேடு, தேடினால் தேடாததும் கிடைக்கும். தேடினால் என்ன வார்த்தை எழுதிக்கிற? முந்தி அம்முறுவல். இத போய் தேடுங்க. அதாவது அவனுடைய தாழ்ந்த கைகளாம், மணிவரை தோள்களாம், சந்திர வதனமா,
அதெல்லாம் அவளை கவரவையா. அவளை எது கவர்ந்ததாம்? அவனுடைய முறுவல் உண்டதே வச்சு சீதைய சாப்பிட்டுருக்கான். எது எது எதுடா? அம்முறுவல். அம்முனா என்ன? அழகிய முறுவல். அந்த சிரிப்பு ஒண்ணு போறப்ப சூழல உம்மனா கொஞ்சம் பேர் இருக்காதீங்க. சிரி, சரியா? சிரிக்கிறத உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு, சரியா? சிரிக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கு யாராவது போட்டோ எடுத்து கொடுங்க, எங்களுக்கு சிரிக்க பாருங்க. அதாவது கீப்பல்லு தெரியக்கூடாதான். எனக்கு தெரிஞ்ச ஆபத்து. கீப்பல்லு தெரியக்கூடாதான், மேற்பல்லு தெரியலாமா? மேற்பல்லு புரிஞ்சிருச்சு இந்த பிள்ளையே, எனக்கு கீப்பல்லு தெரியக்கூடாது, மேற்பல்லு தெரியலாமா? கெக்காட்டிக்கு சவுண்ட் வரக்கூடாதா? எப்படி? முருவல்னா எப்படி? புன்னகைனா எப்படி? சொல்லுங்க. கீப்பல்லு சிரிக்கடா தம்பி, சிரிக்க. அந்த சத்தம் தான் வரக்கூடாது. நீ சிரிக்கிற போது 7:30 ஆயிருச்சு. தீயினால் இந்த ஒரு சிரிப்புக்கு பத்தியா, அது சுட்ட வடு. அதாவது 7:30 ஆச்சிருக்க. உன்னை பத்தி அது என்ன சொல்லுது? உன்னுடைய மைண்ட் செட்ட சொல்லுது. உன்னுடைய எதை சொல்லுது? அந்த 7:30 சிரிப்பு எதை சொல்லுது? திட்டத்தை சொல்லுது. புரியுதா? அப்ப சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கலையா? சிரிக்க வேண்டாத இடத்துல ஒரு சிரிச்சாலாம். அது என்ன கதை? யாராவது சொல்லு. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கலையா? சிரிக்க வேண்டாத இடத்துல சிரிச்சாலாம். தூக்கம் வருதாடா கண்ணு? தூக்கம் வந்தா ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு பொண்ணு தூங்கிடுச்சு, பையங்களை சொல்லிட்டாரு. பக்கத்துல இருந்தவங்கள குசிக்கு விட சொன்னாராம். அந்த பொண்ணு சொல்லிட்டான், தூங்க வைக்கிறது நீங்க, குசி தூங்குறது நானா? நீ தூங்கலையா கண்ணு? உன்னுடைய கண்ணு ஏதோ தூக்க மாதிரி இருந்துச்சு, அதனால கேட்டேன். சரியா? இதற்கு இன்னொரு சொன்னாராம், எங்க ஆசிரியர் எங்க அம்மா விட கெட்டிக்காரர் இருந்தார். எங்க அம்மா ஒரு சமயத்துல ஒருத்தர் 2 பேருக்கு தூங்க வைப்பாங்க, சாரு இந்த 100 பேரையும் தூங்க வச்சு. ஆனால் இதற்கு ஒரு மறுதலை இருக்கு. என்னது? அம்மாவால ஒரு சமயத்துல 1-2 பேரை தான் விழிப்போட வைக்க முடியும். ஆனால் ஆசிரியரால 100 பேரையும் விழிப்போட வைக்க முடியும். முடியுமா? கைதட்டுங்க. ஆசிரியரால அது முடியுமா? சரியா? இதுதான் குறிப்பறிதல். சரியா? குரல்ல குறிப்பறிதல் அப்படின்னு 2 அதிகாரம் வருது. அது 2ஐயும் பாருங்க. என்னது? உருவு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுல புன்னகை முக்கியம்னு சொன்னேன். புன்னகை அணியாதவரை உன் ஆடை அலங்காரம் பூர்த்தியாகவில்லை. எழுதுங்க. புன்னகை அணியாத வரை உன் ஆடை அலங்காரம் கண்ணு. புன்னகை எழுதுறா கண்ணு, எழுதுங்க பாகி. எழுதுனா ஒரு 4-5 வருஷம் எழுதுனா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. தமிழ்ல தான் எழுத போறீங்க. நீங்க எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப்ல எழுதுனா கூட போயிடுது. ஆனா என்னுடைய 12 ஆண்டுகள் எழுதுனது இருக்கு. நீங்க ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது.
என்னமோ நம்ம பார்த்துக்கிட்டான் டிலீட் பண்ணிடுவோம் நினைச்சாதீங்க. நம்மள வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். எத்தனை பேர் சாட் ஜிபிடி பயன்படுத்துறீங்க? கை தூக்குங்களா? தூக்குங்க. ஜெமினி எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? பயன்படுத்த சொல்றேன் நான், சரியா? பயன்படுத்துறியாமா? அதுல நிறைய இருக்கு. தேடினால் தேடாததும் கிடைக்கும். நீங்க விரைந்திருந்தான்னு போட்டாவே என்ன பத்தி சுருக்கமா கேட்டா சுருக்கமா சொல்லுது, விரிவா கேட்டா 2 பக்கம் சொல்லுது. நான் பேசிய பேச்சுக்கிட சொல்லுது, இன்சூரன்ஸ் எஜுகேட்டர்னு சொல்லுது, மேலாளர்னு சொல்லுது, அவ்வளவையும் சொல்லுது. அதனால ஓடவும் முடியாது, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் இருக்கு. தேடி பாருங்க, போய் தேடுங்க தம்பி, தேடுங்க. சரியா? சரின்னு சொல்லுங்கயா. இத பார்க்கிற பயமா இருக்கு. நான் கண்டு நீ பார்த்தா ஐயோ பார்க்க நம்ம என்னதான் சொல்லிட்டோம். புன்னகை அணியாதவரை சொல்லு, என்ன எழுதிருக்கீங்க? ஒரு ஆடை அலங்காரம். ஆடை அலங்காரம். You are not fully dressed. You are not fully dressed unless you wear a smile. WEAR. எழுதுங்க. அந்த வார்த்தையை வச்சு நான் என்ன சொன்னேன்னு தெரிய வேணும். என்ன சொன்னேன்? WEAR அப்படின்னா என்ன பொருள்? அணிந்த பொருள். You are not fully dressed unless you wear a smile. இருக்கு நிறைய சொல்றாரு அந்த நூல்ல. ஸ்டாண்ட்னு சொல்றாரு. நீ மனதுல அப்படி உட்கார்ந்தாவே உனக்கு என்ன வருதா? ஒரு புத்துணர்ச்சி வருதான். புரியுதா? மேற்கொண்ட பார்வை, ஒரு புன்னகை, இது இந்த லுக் உங்களுக்கு இருக்கணும். இந்த லுக் எப்ப வரும்னா மனசுல குழம்பு இருந்தா வராது. புரியுதா? எது இருந்தா வராது. என்னமோ சார் சொல்லிட்டாரு. ஆனா இந்த புக்கில் என்ன சொல்றாரு? நீ நடிக்க ஆரம்பி. என்ன பண்ண சொல்றாரு? நடிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக அது உண்மையா இருக்கிறார். புரியுதா? அந்த புத்தகம் என்ன சொல்லுது? புரியுதா? கீழே என்ன எழுதியிருக்கேன்? வள்ளுவர் கூறும் உரு என்பது உடல் அழகு அல்ல, அது தன்னம்பிக்கை நிறைந்த கம்பீரமான உடல் மொழி ஆகும். சரியா? அப்புறம் நேர்காணல் அல்லது மேடைகளில் பவர் போசஸ் போன்ற உத்திகள். அது என்ன பவர் போசஸ்? நம்மகிட்ட நிறைய பவர் இருக்கிற நினைங்க, மகிழ்ச்சியா நில்லுங்க. அப்படி பாருங்க. நான் சொன்னது மாதிரி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்குன்னு ஒரு சொல்லுங்க. பாரதியுடைய வரிகளுக்கு நான் வீழ்வேன் என நினைத்தாயுனார். பாரதிதாசருடைய வரிகளுக்கு மனப்பாடம் பண்ணுகிறார். நீங்க தமிழ் ஆசிரியராக வரணும்னா என்ன பண்ணாங்க? மனப்பாடம் பண்ண கற்றல். நான் அடுத்தது கல்வியில இருந்து வரேன். அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க தம்பி. என்ன அப்ப இதுல நூலாருள் நூல்ல குரல் எழுதிங்க 683 போய் தேடல. இந்த வகுப்பினுடைய நோக்கம் தேடுதல். புரியுதா? நான் சொல்லிட்டு போக முடியாது. எல்லாத்தையும் நீங்க தேடினாத்தான் நீங்க கிடைக்கும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். யாரு? தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னது 2000 வருஷ பழமையான வார்த்தை. தேடுங்கள் கண்டடைவீர்கள். எத்தனை வருஷத்துல வார்த்தை அது? அப்படின்னா எங்கே பாடு கிடைக்குது? இது எந்த வார்த்தை? திருக்குறள் 2000 வருஷம் வார்த்தை. இன்னொரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த
யாருடைய வார்த்தை? கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள். அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்கு. இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எழுதுங்க. தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேட சொல்ற என்ன சொல்றாரு? திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. டேனியல் கான்மேன். ஹா நீ மேன். ஹாவி மேன். என்ன சொல்றாரு அவரு? நம்ம என்ன பண்றோமா, எதையும் டக்குனு முடிவெடுக்கிறோம். இது முடிவெடுத்தல் நமக்கு முக்கியம். அவர் என்ன சொல்றாரு? நூலாருள் நூல்வலன் ஆகுதல். நூலாருன்னா படிச்சவங்க எல்லாம் எல்லாரும். ஆனால் அது படிப்பு, டேட்டாஸ் மாத்திரம் படிப்பு இல்ல. அதுல நூலாருள் என்ன ஆகணும்? நூலன் அப்படின்னா பகுப்பாய்வுங்கிறாங்க. என்ன இருக்கும்? என்ன திங்கிங்? இதெல்லாமா பண்ண ஏன் சொல்றீங்களா? இல்லையா? நான் இதுவரைக்கும் சொன்னது மனசுல வந்திருக்கா? வந்திருந்தா கை இருக்குங்க, கை இருக்குங்க பசங்க. இது வரைக்கும் பேசுனதுல கொஞ்சமாச்சு உங்க மனசுல வந்திருக்கா தம்பி? கை இருக்குங்க, தூக்குங்க. ஒரு எக்ஸசைஸ் தான் தூக்குங்க. 2 கை தூக்குங்க. முதல்ல ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்க? செய்யப்பா, செயல் நன்றி. நல்ல கோட்லாம் பண்றீங்க, பிரச்சனை இல்ல, தூக்குங்க. வாய்ப்பு வாய்ப்பு செய்ய சிரிச்சு தெரியுங்க. எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வரல. ஏமா கடைசியில் இருக்க பண்ணு கொஞ்சம் இவ்வளவுதான் வந்துருச்சு போடாது. இவ்வளவு வரல, இவ்வளவு வரைக்கும் வந்துருக்கு. தூக்குங்க தம்பிகளா. நன்றி. அடுத்தவங்களுக்கு சொல்றேன். தூக்கையா அப்ப வந்துச்சுன்னா தூக்க, வரலைன்னா விட்டுரு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் சொல்றாங்க. என்னது ஆக்டிவ்? எங்கேயோ பாருங்க ஆக்டிவ் சொல்லுங்க தம்பி. என்ன பொருத்தமா இருக்கீங்க ஆளு? ஏன் அங்க இருக்கிற பாக்குறீங்க? என்ன பாருங்க எடுத்துறீங்க? என்னங்க கண்ணை பாரு, சரி. குமரன்னாலே அழகு. அழகு என்ன சொல்லுது? நூல்வலன் அப்படின்னா பகுப்பு ஆய்வு. எப்ப கிரிட்டிக்கலா திங்க் பண்ணானோ அவன் நூலாறு நூல்வலன் ஆகுதல். வெற்றி வினையுரைப்பால் பண்பு. நான் இப்ப பண்புகளை பற்றி தான் பேசுறேன். எந்த பண்புகள்? வேளாண்மை பண்புகளை பேசுறேன். அவனை பகுப்பாய்வுங்கிறார். அதாவது ஒண்ணு எமோஷனலா பண்றோமா, இன்னொன்னு கொஞ்ச நேரம் யோசித்து எதையும் கேட்டு உள்வாங்கி செயலாற்றுதல். சோர்வாங்கி ஒரு கதை சொல்றேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பின்னாடி வரப்போது அதுக்கு அந்த கதை பயன்படும். ஒருத்தரே உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தார். சரியா? கதை தான்ப்பா சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்றாரு? எழுதுறாரு. அப்ப அவருடைய மனைவி வந்து காஃபிய வச்சாங்க. காஃபி கதை எழுதிங்க, நேற்று கப்பி கதை எழுதிட்டாங்க. நான் காஃபி கதை சொன்னேன். அந்த நோட்டை வாங்கி பார்த்தா எனக்கு கப்பி கதை ரொம்ப பிடித்தது இருக்காரு. காஃபி கதை காஃபி ஸ்டோரி எழுதிருக்கீங்களே. அவங்க காஃபிய வச்சாங்க. பையன் வந்தவன் தட்டி கொட்டி விட்டுட்டான். இப்ப நடந்தது இது 90-10 விதின்னு எழுது. லா 90-10 எழுது. 90-10 விதி. 90:10. 90:10.
இப்ப இப்ப இது புரியுதா? என்ன ஆச்சுங்க? காஃபி 40 50 நிமிடம் பாத்துட்டேன். இப்ப இங்க கேளுங்க, அந்த அவர் சொன்னாங்களாம், அந்த அந்த அவர் எழுதினவர் சொன்னாராம், உள்ள என்ன பண்ணி கிழிக்கிற, இதை என் கையில கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த அம்மா சொன்னாங்களாம், என்ன பெருசா எழுதி கிழிக்கிறிய, என்ன குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. பையன் சொன்னா, ஏன் ஓரத்துல வச்சிய, நடுவில் வச்சிருக்காங்கல்ல. இப்ப நடந்தது 10%, நம்ம ரியாக்ட் பண்ணல, அதுதான் 90%. புரியுதா? இப்ப என்னாச்சு, அந்த இடம் ஒரு நரகம் ஆயிடுச்சு. ஒருத்தர் குறை சொல்லி, இதையே மாத்தி சொல்றேன் பாருங்களே. அவர் சொன்னாரா, அம்மா காஃபி அவ்வளவு ஆடி பறக்க இருந்தது, கெட்டியா இருந்தது, இதை பிடிக்கல, மனமா இருந்தது, நான் என்ன பண்றேன், குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்னு. அந்த அம்மா சொன்னாங்களா, நான் என்னங்க உள்ள பண்றேன், உங்க கையில் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம், உங்களுடைய நேரம். அந்த பையன் சொன்னானா, நான் தான் கவனமா இருக்கணும்னா. இப்ப என்னாச்சு, அந்த இடம் ஒரு அன்பும் சொர்க்கம் ஆயிடுச்சு. அப்ப நடந்தது 10%. நம்ம தான் நம்ம ரெஸ்பான்ஸ், தூண்டல் பிளஸ் துலங்கல். சொல்லுங்க, தூண்டலும் துலங்கலும். தூண்டல் எழுது, கூட்டல் துலங்கல். தூண்டல்ங்கிறது ஸ்டிமுலஸ் சொல்றோம், ஆங்கிலத்தில் என்ன சொல்ற, ஸ்டிமுலஸ். அது 10%. துலங்கல் அது வெளிப்பாடு, ரெஸ்பான்ஸ், ஆங்கிலத்தில் என்ன, அதுலதான் விளைவு, பயன்பாடு. தூண்டலுக்கு ஸ்டிமுலஸ் எஸ், துலங்களுக்கு ரெஸ்பான்ஸ் 6, அதுலதான் என்ன இருக்கு, விளைவு. அப்ப என்ன சொல்றாரு, சொன்னதுல என்னவா இருக்கணுமா, கற்றறிந்த சொல் அதில் தலை சிறந்து விளங்க. கூகுள் மட்டும் போதாது, என்ன வேணும், பகுப்பு ஆய்வு திறன். என்ன திறன் வேணும், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாரு, கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்றாரு. எதிர்வரும் செய்திகளை நம்பி உடனே உணர்ச்சி வசப்படப்படாதான். 2 சொல்றோம். ஒண்ணு, அடுத்த ஸ்லைட்ல சொல்லிடுறேன், ஐக்கியூ இக்யூ 2 எழுதுங்க. ஐக்கியூ, அம்மா உட்காந்து பாத்துறேன், 15 நிமிஷம். இப்ப மணி 12. அப்ப என்ன சொல்றேன், ஐக்கியூ இன்டெலிஜென்ட் கோஷன்ட், எமோஷனல் கோஷன்ட். என்னது, இன்டெலிஜென்ட் கோஷன்ட், எமோஷனல் கோஷன்ட். சீக்கிரமா ஓட்டலாம். அடுத்தது சொல்லுங்க, அடுத்தது இங்க என்ன பேரு, தேட வேண்டிய புத்தகம் என்ன, அடுத்தது போட்டீங்களா தம்பி, 3 போடுங்க. 3 எனக்கு சில போட்டோஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க, நண்பர்கள். என்ன தொகை சொல்லி சொல்லுங்க, தூவாத நீக்கி நகைச்சொல்லி என்ன பயப்பதாம் தூது, நன்றி பயப்பதாம் தூது. தொகை சொல்லினா விழிவிச்சி, இதுல என்ன சொல்ற, தொகை சொல்லி. தூவாத நீக்கி, நாம இன்சூரன்ஸ் ட்ரைனிங் எழுதுறேன், அவரு இன்சூரன்ஸ் முகவரி நீ செத்து போனா அப்படின்னா கேட்பாங்களா, எழுந்திரிச்சு போட. அப்ப நீங்க வாழ்ந்து இருக்கிற போது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசும். தொகை சொல்லி தூவாத வேண்டாதத நீக்கி எப்படி சொல்லணுமா,
நகைச்சொல்லி அத ஒரு 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 புரிஞ்சு கொடுக்குற மாதிரி நகைச்சொல்லி என்ன சொல்றாரு, நறுக்கவு பேச பழகுங்கள், தேவையற்றவர் பயனில சொல் பாராட்டுவாரை. இந்த திருக்குறள் முதல் வரி எழுது, முதல் வரி மட்டும் எழுதுதா, பயனில சொல் அப்படின்னு எழுதிய, பயனில சொல் பாராட்டுவாரை மக்களில் பதடின்னு சொல்லிச்சு. பதம் வெற்று, அந்த வெற்று தான் என்ன, வெற்று வார்த்தைகளை நீக்கி நன்மை பயப்பதாம் சொல்லுது. நன்றி பயப்ப, நன்றினா நன்றி. அப்படி பேசுறதுல விளைவு என்னவா இருக்கணும், விஷயம் என்னவா இருக்கணும், ஏதாவது நன்மை விளையும். அடுத்த திருக்குறள் தம்பி, அடுத்த திருக்குறள். அதுக்கு என்ன புத்தகம் பார்த்துக்கிட்டீங்களா, அது ஒரு ஜப்பனீஸ் புக். அடுத்த அன்புடைமை ஆந்திர குடித்தல் வேந்தவா, 2 குறள் இருக்கு, 681 685. பண்புடைமை வேந்தவாம் பண்புடைமை, வேந்துனா இன்னைக்கு வேந்தன் இல்ல, ஆனா இங்க உங்க பிரின்சிபல் இருக்காரு, துறை தலைவர் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க, அவங்களே வேந்து அவங்களே உங்களை பாராட்டுற அளவு இருக்கணும். சரியா, வீட்டுல பாராட்டுற மாதிரி இருக்கணுமா, ஊரெல்லாம் பாராட்டு முக்கியம் இல்லை, நம்ம வீடு பாராட்டணும். வேந்தவாம் பண்புடம். 2வது என்ன இருக்கு, அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்லுமை. எப்படி படிப்பீங்க சொல்லு, ஆராய்ந்த சொல்லு. அதுக்கு என்ன என்ன சொத்து சொன்ன, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த புத்தகம் எடுத்துங்க, டேனியல் கோல்மேனுடைய புக்கு. இது மாதிரி சிறந்த புத்தகம் கிடையாது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ அண்ட் இக்யூ. ஐக்யூனா புத்திசாலித்தனம், அறிவுடைமை. சரியா, இது என்ன சொன்ன, அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்லுமை. அடுத்தது போக தம்பி, மணிசைக்காவில் உள்ளது பணம். இதுல 3 வார்த்தை சொல்லி முடிகிறேன். செய்க பொருளை எழுதிய 1, செய்க பொருளை. அந்த செய்க பொருளை படத்தை ஈட்டு, அது பெருணர் பெருக்கு அறுக்கும். நமக்கு எவை இருந்தாலும் உங்களை பாராட்டும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. 2வது. 3வது, பொருள் இல்லாருக்கு என்ன இல்லை, இல்லைன்றாரு. தீதின்றி வந்த பொருள் 3வது. என்ன பொருள், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தயார் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டா பரவாயில்லையா, சரியா, இல்லாட்டி வர்றோம் அப்படின்னா ஒருத்தர் எந்திரிச்சு நிக்க முடியாது. என்னாலதான் இன்சுலின் ஊசி போட்டுக்கிறேன், எதுக்கு, சுகருக்கு. இவ்வளவு இருந்தாலும் தமிழ் படிக்கிறதுனால என்னால பேச முடியும். புரியுதா? என்னுடைய 74 வயது அனுபவம், 40 வயது உயர்ந்த பதவி. உங்க மாதிரி எத்தனையோ பிள்ளைகளை 40,000 பிள்ளை பார்த்துட்டேன் நான் 14 வருஷத்துல. உங்களை எல்லாம் பார்த்ததை சேர்த்து சொல்றேன், அத திருக்குறளோட சொல்றேன். இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசை. ஆனால் இந்த எமோஷனல் பொருள் இதுல என்ன கீழே வருது, என்ன யார் எழுதுறா, மணிசை காலேஜ் வந்துருச்சு. செய்க பொருள் சொல்லியிருக்கேன், பொருள் இல்லாத இல்லை. ஆனா நிறைய வழி இருக்கு. நீங்க ஒரு 10 பிள்ளையை எடுத்து வச்சு ஒரு பாடமாச்சுன்னு சொல்லிக் கொடுங்க. மேத்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மேத்ஸ் சொல்லுங்க. நீங்க வேலையிலேயே இருக்கிறாங்க தம்பி, சும்மா மட்டும் இருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டாங்க, நான் என்ன பண்றாங்க, எங்க அப்பாவுக்கு துணையா இருக்கேன். அப்பா என்ன சும்மா இருக்காருன்னா, சரியா, ஒரு 10 பிள்ளைய வச்சு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு புரியலையோ உனக்கு புரியும். புரியுது, நான் சொல்றது புரியுதா? ஒருத்தர் சேர்த்துக்கீங்க, ஒரு மேப் தெரிஞ்சவங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் டியூஷன் சென்டர் வச்சு ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். அவருக்கு இப்ப வேலையும் கிடைச்சிருச்சு. இந்த டெக் பரிச்சை, கம்ப்யூட்டர்ல
அதனால நான் தமிழ் படிச்சேன், எனக்கு தெரியாது நினைக்கிறீங்க. அப்புறம் இந்த நல்லா இதை கேட்டுக்கோங்க, உங்களுக்கு வாய்ப்பை தேடுங்க. அதாவது வெளிநாட்டுல இருக்கவங்க தமிழ் சொல்லிவிட ஆள் இல்லாம இருக்காங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் நான் நிறைய தளத்துல யூகே தளத்துல பேசுறேன், ஒரு யுஎஸ்ஏ தளத்துல பேசுறேன். அங்க முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து ஒரு பிள்ளை 1.5 லட்சம் ரூபாய் நெய்வேலி கொண்டு தமிழ் தெரியாது, பிஏ படிச்சு கொண்டு அது தமிழ் சொல்லி கொடுக்குது. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு? என்ன என்ன மைண்ட் வேணும் உங்களுக்கு? சைக்காலஜி ஆஃப் மணின்னு சொல்றாங்க. இந்த மார்க்கன் ஹவுசனுடைய புக்கு உங்கள் ஆகாது அழவிற்கிதாகிரும் கேடில்லை, போகாது அகலா கிடை. செலவை குறைக்க சொல்றாரு, நான் வருமானத்தை பெருக்க சொல்றேன். இப்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் முன்ன போங்க, அது ஒண்ணு சொல்லி அதுல எம்பத்தின்னு சொல்ற, அறிவு சொல்றல. இப்ப சோசியல் இதுவும் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். எம்பத்தினா ஆங்கிலத்துல இல்லாதே தமிழ்ல இல்லாத, ஆங்கிலத்துல என்ன சொல்றாரு, புட்டிங் அவர்செல்ஃப் இன் தி ஷூஸ் ஆஃப் அதர்ஸ். எம்பத்தினா அடுத்தவங்க நிலையிலிருந்து பார்ப்பது. அறிவினால் ஆவது உண்டோ கேட்டார். பிரிதி நோய் தன்னோய் போல போற்றாக்கள் எழுதிய அறிவினால் ஆகுவது உண்டோ. இங்கு அன்பு, அறிவு, எமோஷனல் சொல்ல, எம்பதி தீமா ஐக்கியை விட உணர்வு ஐக்கியம். அப்ப என்ன? அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல போற்றாக்களை. அடுத்தவன் துன்பத்தை பார்த்தா நம்ம துன்பம் அறியப்படும். இப்ப ஒரு இந்த மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். திருக்குறள சொல்ல முதல்ல நினைச்ச மறந்துட்டேன். கடைசி பாட்டுல இருந்து படிக்க தம்பி. அகர முதல எழுத்தெல்லாம் படிக்கிற காலம் முடிஞ்சிருச்சு, அது படிக்க. எந்த பாட்டு படிக்க சார்? திருக்குறள கடைசி குறள் என்ன? கடைசி திருக்குறள் என்ன? சீக்கிரமா சொல்லுங்க, முடிக்கணும் நான் 2 நிமிஷத்துல. கடைசி திருக்குறள் என்னப்பா? கடைசி அதிகாரத்தை 1330 கேட்கிறேன். என்ன தெரியாதா? இவ்வளவு பேர்னாலும் தெரியாதா? கூடுதல் காமத்திற்கின்பம் குடிப்பு என்கின் கேள்வி 1300. காமத்து பால் தான் அது, இன்பத்து பால் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. காமம்னா அந்த வார்த்தை பொன்மலர் நாற்றம் உடைத்து. இந்த நாற்றம்ங்கிறது சிறப்பு. இன்னைக்கு அதை மட்டமா வார்த்தை ஆக்கிட்டான். காமம்ங்கிறது நிறைவு, எளிய. காமம் முக்கியம். நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால சொல்லி முடிக்க. காமம் என்ன? நிறைவு. காமம்ங்கிற சொல்லுறது நிறைவு. சரியா? மற்ற இலக்கியம் எல்லாம் உடலை பத்தி சொன்ன போது திருக்குறள் உள்ளத்தை பத்தி சொல்லுது. உள்ளம் 2வது வார்த்தை எழுது. திருக்குறளையே சிறந்ததுன்னு சொல்ற. அது ஒருவன் உணர்த்தி இல்லாம பொதுவானது. இது நீ யார வேணும்னாலும் ஒன்ன வச்சு அதை பார்க்கலாம். அது எதத்தை பற்றி பேசுது? இப்ப 3 குறள்ல அதுல இருந்து சொல்லி ஏன் அந்த பால் சிறந்தது? ஒண்ணு, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவை உடலுக்கும் உயிருக்கும் இருக்கிற உறவா சொல்லு. உடம்பொடு இழி உடம்பொடு உயிரை என்ன எழுதுவார். உடம்பொடு உயிரை என்ன? ஏப்பா இருக்குங்கப்பா, இந்த திருக்குறள் எல்லாருமே கேட்டீங்க, நீ நோட்டு வச்சுக்க. உடம்பொடு உயிரிடை என்ன? உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மடந்தையுடைய எம்மிடை நட்புன்னு சொன்ன. அப்ப திருக்குறள் இத சொல்லுது. ஒருவன் ஒருத்தியோடு இருந்தத சொல்ல முடியுமா?
முடியாது, உணர்ந்துதான் பார்க்கணும். ஆனா திருக்குறள் முடியும்னு சொல்லுது. தம்மில் இருந்து இந்த குறளை எழுதி தம்மில் இருந்து அப்படின்னு தொடங்குது அந்த குறள். தம்மில் இருந்து தமது பாத்துண்டால் பாத்து உடைத்தாக. நம்ம வள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிறது கூடி சாப்பிடுவதைத்தான் சொல்லுது. தமிழ் சொல்லுவது பாத்து உடைத்தாக. என்ன பாத்து என்ன ஆரம்ப என்ன சொன்ன? தாமியில் இருந்து உன்னுடைய வீட்டுல வந்து நீ சம்பாதிச்சத உன்னுடைய சுற்றத்தாருக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா என்ன இன்பம் வருதோ அந்த இன்பம் அம்மா அறிவை வியக்கு மாங்கழிர் போன்ற என் மனைவியின் தழுவுவது எப்படி இருக்கிறது என்றால் தம்மிலிருந்து தமது பார்த்துண்டார். அப்ப திருக்குறள் சொல்லாதது ஒன்றுமில்லை. உளவியல் சொல்லுது. தீ ஆண்டு பெற்றால் படி நிறைய இருக்கிறதுல எனக்கு சொல்றதுக்கு பரிகாரம் இல்லை. பாலொடு தேங்கலந்தே எப்ப இந்த படத்தை பனிமொழி மொழியை பத்தி பேசுறதுல பனிமொழி எழுதிய பனிமொழி. காதலிலும் போரிலும் விதிகள் மாறுகின்றன. போர்ல கொன்னா கொலை குற்றம் இல்ல, ஆனா வாழ்க்கையில கொன்னா கொலை குற்றம். வாழ்க்கையில அது எச்சில், ஆனா அது பாலோடு தேன் கலந்ததாகதான். எப்ப பனிமொழியா இருக்கணும். என்ன மொழியா இருக்கணும்? அந்த மொழி கொடுன்னு சொல்ல பணிவுடைய நாதல்னு உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இன்சொலன் பணிவுடைய நாதல் அணின்னு சொல்லுவாங்க. அல்லவர் பிரிக்கணும். அணி அல்லன்னு சொல்லக்கூடாது. ஒருவருக்கு அணி எது எது இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. புரியுதா? திருக்குறளை சொல்ற முறை சொல்ற எல்லாரும் அணி அல்ல அப்படின்றான். அது அணி அல்லன்னு சொல்லக்கூடாது. அணி என்ன சொல்லிட்டாரு? முன்னாடி சொல்லிட்டாரு அல்ல மற்ற பிற. அப்ப நான் இது இப்ப நான் சொல்ல வரேன். இதுல இல்லாதது இல்லைன்னு சொல்ல வரேன். அப்ப நீங்க கடைசி குறள் இருந்து படிங்க, படிக்க அத அந்த இன்பத்தோட சேர்க்காதீங்க, வாழ்க்கையோட சேருங்க. கொஞ்சம் விரிச்சுப்பாங்க. இவ்வளவு அதுல இருக்கு. அறிதோறும் அறியாமைன்னு சொல்லி அறிதோறும் அறியாமை என்றால் அறிதோறும் அறியாமை. அப்ப 4 திருக்குறள் சொல்லுங்க. அறிதோறும் அறியாமை சொல்லுங்க. உங்களுக்கு 4 திருக்குறள் நீங்க சொல்லியிருக்கேன். ஒண்ணு என்ன? 4 திருக்குறள் என்னன்னு சொல்லியிருக்கிறது. முதல் குறள் என்ன? உடம்போடு உயிரிடை என்ன? 2வது என்ன சொல்லிருக்க? தமிழ் பார்த்துண்டால். 3வது என்ன சொல்லிருக்க? அறிதலும் அறியாமை கண்டால். கடைசி குறள் என்ன சொல்றது? கூடுதல் காமத்திற்கு அதுக்கு இன்னும் முடி வைக்கிறது. ஒரு வெற்றி கிடைக்காம வச்சுக்கவே எவ்வளவு இதுவா இருக்கு, அது கிடைக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அது மாதிரி இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பேப்பர் எடுங்க, முடிக்கிறோம். அந்த பேப்பர்ல உங்களுடைய பேரு, நீங்க படிக்கிற ஆண்டு, விருப்பம் இருந்தால் போன் நம்பர், நான் சிறப்பா இருக்கிற ஒரு நூல் அனுப்புறேன். சரியா? கற்றதும் பெற்றதும் அப்படின்னு உங்க மனசுல என்ன படுதோ அத சரியா 5 நிமிடத்துல எழுதி முடிக்கிறீங்க. புரியுதா? இதோட இந்த அருமையான மன்றத்துல நான் பங்கேற்க எனக்கு வாய்ப்பளித்த இந்த கல்லூரியினுடைய முதல்வர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய நண்பர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த துறையினுடைய தலைவர் மிகச்சிறப்பான ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும்
அவரோடு தோளோடு தோள் என்று அருமையாக இதை நடத்தி கொண்டிருக்கிற திருமிகு அந்த கணபதி ஐயா, திருமிகு சிவகாம சுந்தரி அம்மா, நமது பிபிஏ அவர்கள் தந்தார், நமது பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். கரெக்டா 5 இதுதான் முக்கியமான பகுதி. இந்த லட்சருடைய முக்கியமான பகுதி. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எழுதுங்க. எழுதுறதுதான் முக்கியம்னு நான் முதல்ல ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டேன். அதுக்கு நிறைய சொல்லலாம், அதனால எழுதுங்கன்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விரும்ப சொல்றேன். போதும் ஐயா, எழுதுங்க.